ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, ப்ரெசண்ட் அகடாமிக் இயர் ஆர்டி அப்ளிகேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய சலுகையில் ரொம்ப குழந்தைங்களுக்கு முக்கியமானது ஆர்டி. அது வந்து என்ன ஏஜ் எலிஜிபிலிட்டி அப்படின்னா, உங்களுக்கு 3.5 இயர்ஸ்லேருந்து 4 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்கேஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்கேஜி இல்லைனா உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் கூட ஆர்டி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நாமளும் ஓனாக அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து பக்கத்தில் உங்கள் நியர்பை இருக்க கணினி மையத்தில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதுக்கான தேவையான ப்ரூஃப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை. நம்ம பையன் நம்ம பையனாகட்டும் பொண்ணாகட்டும் எந்த குழந்தை படிக்கிறாங்களோ அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் முன்னாடி, அதாவது மே மந்த்துக்கு முன்னாடி இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், ஸ்டூடெண்ட் ஆதார் கார்டு. அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது ஜாதி சான்றிதழ், நேட்டிவ் சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்து இருப்பிடச் சான்றிதழ், ஸ்டூடெண்ட் அதாவது நம்ம ஸ்கூலில் சேர்த்தக்கூடிய ஸ்டூடெண்ட்டோடைய ஆதார் கார்டு. அப்புறம் பெரியவங்க பேரண்ட் வந்துட்டு அதுக்கு வந்து பெரியவங்களுடைய பேரண்ட்டோடைய ஆதார் கார்டு இல்லைனா ஸ்மார்ட் கார்டு ஏதோ ஒன்று நம்ம அவங்களோட இணைச்சி கொடுத்துடலாம். அது போக இன்கம் சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி வந்து அப்பா நேம் போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்து அப்பா பேர் போட்டு பக்கத்துலேயே வந்து ஸ்டூடெண்ட்டுக்காக, அதாவது ஆர்டிஏ அப்ளைக்காக படிக்கிறதுக்காக இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு ஃபோட்டோ ஓட்டின மாதிரி பேஸில் கேட்டால் அவங்களே உங்களுக்கு பண்ணித்தராங்க. கணினி மையத்தில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ப்ளஸ் பர்த் சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எல்கேஜி இல்லைனா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நீங்கள் இது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 3.5 ஏஜ்லேருந்து 4 இயர்ஸ்க்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து எல்கேஜி ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அதுக்கான ஏஜ் எலிஜிபிலிட்டியை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து முன்னையே ப்ரிப்பேர் ஆகிடணும். அதாவது மே மாதம் ஆன்லைன் வெப்சைட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர்டாக எல்லாமே நீங்கள் தேவையான இதை ப்ரூஃப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த பேஸில் எடுக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய ப்ரூஃப்லேருந்து வித்தின் 2 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே சரௌண்டிங்ஸில் இருக்க ஸ்கூலுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு 1லேருந்து 5 ஸ்கூல்ஸ்க்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிலருக்கு நிறைய பயம் இருக்கும், இது ட்ரை பண்ணலாமா வேண்டாமான்னு கூட யோசனை இருக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுடைய 1லேருந்து 5 ஸ்கூல் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆர்டிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி நிறைய குழந்தைங்க, கஷ்டப்படுற குழந்தைங்க படிக்கணும்னு கவர்மெண்ட் கொடுத்த பெனிஃபிட் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எதனா டவுட்ஸ்னால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னும் வந்து ஆன்லைன் வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். அப்படி நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணணுன்னா நீங்கள் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு அலர்ட் வந்துடும். அப்போ நீங்கள் உடனே கணினி மையம் போய் நீங்கள் உடனே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம இது போல் நல்ல வீடியோஸில் திரும்ப மீட் பண்ணலாம். பாய். ஏதாவது டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன்.